Praise the Lord. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே தம்முடைய வீடுகளிலே ஆராதனைக்கு ஆயத்தமாகி வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் மற்றும் மகிமையின் டிவியின் மூலம் ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாள் இந்த பரிசுத்த ஆராதனையிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை நம்முடைய தேவனாய கர்த்தர் கொடுத்தார். கடந்த வாரங்கள் முழுவதும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து உண்ண உணவு உடுக்க வஸ்திரம் எல்லாம் கொடுத்து ஆண்டவரை துதிக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்து இந்த புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். புதிய வாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதை நாம் மனதில் வைத்து நாம் துதிப்போம். ஆராதனையின் ஆரம்பத்திற்காக நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அருமையான சகோதரி ரோஸ்லின் பேபி அவர்கள் இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்பார்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படியா எங்கள் தேவன் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடுமே மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு மனிதன் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுவீராக. உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தருளும்படியா செபிக்கிறோம். ஒரு தெய்வீக பலனை இந்த காலவேளையில் எங்களுக்கு தந்தருளுவீராக. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை அனுபவித்து உம்மிலே மகிழ்ந்து களி கூற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியா செபிக்கிறோம். எங்களை முழுதுமாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாம நம்மதான் சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வீடுகளில் இருந்தாலும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஒரு மனதோடு மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 3வது பாடல், நம்முடைய பாட்டு புத்தகத்திலே 3வது பாடல், எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன் என்ற பாடல். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவன் நாமமுற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். என்ற நாமமுற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற அண்ணலாம் இயேசு பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கரங்களை தட்டி நாம் எல்லாரும் பாடுவோம். ஒரு மனதோடு பாடும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்று சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்று சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்ன இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்ன இயேசுவை பாடிடுவேன்.
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சிலவை இமைப்பொழுது தம் முகத்தை சிருஷ்டிகள் மறைத்தாரே, கடுகோபம் நீங்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. சில வேளை இமைப்பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகள் மறைத்தாரே. சில வேளை இமைப்பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகள் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடும். அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. கழிப்போடு விரைந்தம்மை சீட்டிட கர்த்தரே வருவாரே. கழிப்போடு விரைந்தம்மை சீட்டிட நாம் கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம்
இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இருதயம் அவருடைய அன்பினாலே பொங்கி வழியிடும். சென்ற காலம் முழுவதும் ஆண்டவர் காத்தார், இனிமேலும் அவர் பாதுகாப்பார். ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன். எல்லா சத்துருக்களின் கைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து இதுவரை நடத்தி நம்மை உயர்த்தி வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளை அடைக்கலமாக வந்த நமக்கு நிறைவான பலனை இந்த நாட்களில் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. இந்த கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கே பார. Presence of the Lord. எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் ஹல்லேலூயா என்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, எஸ் ரபௌஷால ரபாதியா கரமலவா. ஆமென், ஆமென். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. சேர்ந்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஈசுராஜா என் பலனானே, எதற்கு பயமில்லையே. ஈசுராஜா என் பலனானே, எதற்கு பயமில்லையே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா.
உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை. முழங்கால் படியிட்டு இருக்கிற இடங்களிலே வீடுகளிலே முழங்கால் படியிட்டு பாடுவோம். ஆராதனை உமக்கு. பயபக்தியோடு நடுக்கத்தோடு இந்த ஞாயிற்றுக்கிழமை காலவேளையில் அவரை ஆராதனை செய்வோமாக. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு. எந்த நுயிர் உள்ள நாட்களெல்லாம் பாடிடுவே. ஆமென் ராஜாவை நாங்கள் போய் புகழ்ந்து பாடுகிறோம். நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராதா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராதா நீ செய்த நன்மைகளை, எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறேன் வித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. We all worship Lord. Glory. Hallelujah. Thank you Jesus. Urabashe urakabaribia. Hallelujah. ஆராதனை உமக்கே, ஆராதனை. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, சேனைக்கு கர்த்தருக்கு மகிமை, தேவாதி தேவனுக்கு மகிமை. ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். ஆராதனை செய்வோம். மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே ரட்சகர்,
மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ரட்சகர். நாம் ஆராதிக்கிற தேவன் யெகோவா, யெகோவா ஈரே, யெகோவா நிசி. அவர் எவ்வளவு மகிமையானவர். கைகளை கூப்பினவர்களாய், கண்களை மூடி முழங்கால் பட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டவர்களாய் அந்த அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவரை துதித்து 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 அந்த பரலோக ராஜாவுடைய மகிமை அனுபவிப்போமா? Thank you, the Holy. Hallelujah. Hallelujah. ஜீவனுள்ள தேவமே, உமக்கு ஆராதனை. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரர், எல்லா கனத்துக்கும் உரியவர் நீர் ஒருவர் அப்பா. உமக்கு தான் ஆராதனை, உமக்கு தான் துதி, உமக்கு தான் கனம், உமக்கு தான் மகிமை. Thank you, the Holy Spirit, Lord. அந்த கல்வாரி சிலுவையிலே உனக்காக 3 ஆணிகளிலே வானத்துக்கு பூமிக்கு நடுவே தொங்கினாரு. வேத வசனத்தின் அடிப்படையிலே உன் மனதிலே அவர் உனக்காய்ப்பட்ட பாடுகளை நினைத்துப்பார், அவர் உனக்காய்ப்பட்ட வேதனைகளை நினைத்துப்பார். அவருடைய அன்பு எவ்வளவு விலையேறப்பட்ட அன்பு. அவர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். எனக்கு பிரியமானவர் பிரியமானவள் என்று உன்னை குறித்து பார்த்து அழைத்து சந்தோஷப்பட விரும்புகிறார். ராஜா ராஜா நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதுப்பா. மனுஷனெல்லாம் மாயை, உலகமே மாயை. என் இயேசுவை நீர் ஒருவர் மாத்திரமே மேன்மையானவர். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். வாசிக்கிற வேத வசனத்திற்காக, தேவனுடைய செய்திக்காக நம்மிடத்தில் வருகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் இப்பொழுது வாசிக்க நாம் கேட்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி பிரசங்கி 2ஆம் அதிகாரம். நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையாய் இருந்தது. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுபுத்திரவு உயிரோடு இருக்கும் நாளலும் பெற்று அனுபவிக்கத்தக்கது என்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போது, நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன். எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனிவிருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும்
ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்தருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கலும் நான் பெரியவனும் திரவிய சம்மனனும் ஆனேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. பின்பு நான் ஞானமானது என்ன என்றும் பைத்தியமும் மதியனமும் என்ன என்றும் பார்த்து அறியும்படி திரும்பினேன். ராஜாவுக்கு பின்வரும் மனுஷன் என்ன செய்யக்கூடும், செய்ததையே செய்வான். இருளை பார்க்கலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியனத்தை பார்க்கலும் ஞானம் உத்தம் என்று கண்டேன். ஞானியின் கண்கள் அவன் முகத்தில் இருக்கிறது, மூடனோ இருளிலே நடக்கிறான். ஆகிலும் அவர்கள் எல்லாருக்கும் ஒரேவிதமாய் சம்பவிக்கிறது என்று கண்டேன். மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறதே. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்னவென்று சிந்தித்தேன். இதுவும் மாயை என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறைக்கப்பட்டு போம். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகள் எல்லாம் எனக்கு விசனமாய் இருந்தது. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. சூரியனுக்கு கீழ் நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின்வரப் போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாய் இருப்பானோ மூடனாய் இருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துகளின் பேரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயையே. ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலும் உள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயையே. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். என்னை பார்க்கலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவராய் இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது என்பதே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையிலும் நாம் தேவனை ஆராதனை செய்து மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைகளை நீங்கள் நானும் கேட்க வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்த உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்கள் வீடுகளிலே இந்த ஆராதனையிலே அமர்ந்து கொண்டு ஆராதனையிலே பங்கு பெற்று நன்மைகளை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் உங்களோடு கூட பேசின அந்த சத்தியத்தை வைத்து தொடர்ந்து இந்த வாரத்திலும் உங்களோடு தேவனுடைய ஆலோசனையை நான் கொடுக்க விரும்புகிறேன். அதுக்கு அன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதிக்கு நேராக நான் உங்களை திருப்பி கொண்டு போக விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள், இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்திலே அவருக்கு நாம் எப்படி சாட்சிகளாக உலகத்திலே ஜீவனம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அவர் அதிக தாற்பயம் உள்ளவராக காணப்படுகிறார், ஆவல் உள்ளவராக காணப்படுகிறார்.
ஆகவே நீங்களும் நானும் அவரை பிரியப்படுத்த கூடிய அந்த ஸ்தானத்திலே, அவரை பிரியப்படுத்தக்கூடியதான அனுபவங்களோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கடந்த வாரத்தில் உங்களோடு கூட பேசினேன். இன்றைக்கு நான் அதை தொடர்ச்சியாக நாம் தேவனுக்கு பிரியமானவைகள் என்ன, அல்லது தேவனுக்கு பிரியமானவர்கள் யார் என்பதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். Praise the Lord. Hallelujah. யார் ஆண்டவருக்கு பிரியம்? உண்மையாய் நடக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியம். இந்த வசனம், இந்த நீதிமொழிகளிலே இந்த வார்த்தையை வாசிக்க முன்பதாக இன்னொரு வார்த்தை அதுக்கு முன் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் உதடுகள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பு. விசுவாச பிள்ளைகளாயிருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு அதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் பொய் உதடுகள். இன்றைக்கு பொய் எல்லா இடங்களிலும் தாராளமாக பரவி கிடக்கிறது. பொய் சொல்லுவதற்கு கூச்சப்படுறதே இல்லை. பொய் சொல்லுகிறோமே என்கிறதான எண்ணம் இல்லை. பொய் சொல்லுகிறோமே என்கிற உணர்வு இல்லை. ஒரு காரியத்தை மறைப்பதற்கு 1000 பொய் சொல்லி இன்றைக்கு காரியங்கள் நடக்கிறது. 1000 பொய்யை சொல்லி நன்மையை சுதந்திரித்து பார்க்கிறாங்க. 1000 பொய்யை சொல்லி அரசாங்கத்திலிருந்து நன்மைகளையும் பலரிடத்திலிருந்து மேன்மைகளை அனுபவிக்க பார்க்கிறாங்க. ஆனால் அப்படி பொய் சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். விசுவாச பிள்ளை நல்ல கவனிக்கணும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், தொழிலை செய்தாலும் சரி, விவசாயங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தினாலும் சரி, ஒரு வேலை செய்கிற இடத்துல வேலை செய்தாலும் சரி, குடும்பத்திலும் சரி, பொய் சொல்லுகிறத முதல் நிறுத்தணும். நீங்க பொய் சொல்ல ஆரம்பித்தால் அது கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அப்ப கர்த்தரே உன்னை அருவருக்கும் போது உலக மனிதனும் உன்னை அருவருக்க வந்துடக்கூடாது. ஆகவே பொய்யை களைந்து விட்டு உண்மையை பேசுங்க. அப்ப ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் யார்? உண்மையாய் நடந்து கொள்ளுகிறவர்கள், உண்மையாய் பேசுகிறவர்கள், உண்மையாய் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். மறந்து போக வேண்டாம். பொய் சொல்லுதை நிறுத்துங்க. சின்ன காரியத்துக்கு பொய் சொல்லாதீங்க. அது எவ்வளவு பிரச்சனை தீமை வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்றுதான் ஆண்டவர் நமக்கு போதனை கொடுத்திருக்கிறார். பொய் சொல்லி அன்னைக்கு தப்பிக்கலாம். ஆனா பல நாள் பொய் சொல்ல ஒரு நாள் கண்டிப்பா நீ பிடிபட வேண்டியது வரும். அன்றைக்கு நீ வேதனைப்படுவதை காட்டிலும், வெட்கப்படுவதை காட்டிலும், அவமானப்படுவதை காட்டிலும், என கருமையான விசுவாச பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, உண்மையை பேசுங்க. மிஞ்சினது அது கஷ்ட நஷ்டம் வந்தாலும் கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். ஏன்னா உண்மை உள்ளவன் கர்த்தர் உயர்த்துகிற ஆண்டவர். உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மை. அப்போ நீ உண்மையாக இருந்து அவரை பிரியப்படுத்த வேண்டும். நீ உண்மையா இருந்துட்டாலே போதும். நீ அவரால் பிரியப்பட்டவன், பிரியமானவன், பிரியமானவள் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை அழைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே தொழில் செய்கிறவர்களே, உங்கள் தொழில்களை உண்மையை பேசுங்க. ஆண்டவர் நிச்சயம் லாபத்தை உங்களுக்கு தருவார். உங்க தொழில லாபம் உனக்கு தருவார், கிடைக்கும் உனக்கு. அதுக்காக பொய் சொல்லி அடுத்தவர்களை ஏமாற்றி உன்னுடைய காலத்தையும் நாட்களை நீ கட்டி எழுப்பலாம் நினைக்காத. நீ அடுத்தவருடைய கைகளிலிருந்து ஏமாற்றி வாங்குற ஒரு 5 ரூபாய் இருந்தாலும் நீ வாங்கி சாப்பிட்டு திருப்தி அடைந்துருவா. ஆனா 5 ரூபாய்க்கு நீ 5000 ரூபாய வீணான ஒரு செலவுக்கோ ஆஸ்பத்திரிக்கோ தேவையற்ற அளவில் அடுத்தவனுக்கு செலவழிக்கிற அளவுக்கு அந்த பணம் அங்கே போய்விடும். அந்த நிலைமைக்கு உன்னுடைய வாழ்க்கை தள்ள வேண்டாம். உண்மையா பேசி உண்மையான தொழிலை செய். அந்த தொழிலை செய். உண்மையா விவசாயம் செய். பொய் சொல்லி விவசாயம் செய்ய வேண்டாம்.
அடுத்தவன் மெச்சிக்கணும்னு சொல்லி நீ போய் சொல்ல வேண்டாம். அடுத்தவன் நான் உயர்வாய் நினைக்கணும்னு சொல்லி போய் சொல்ல வேண்டாம். அடுத்தவனோ அடுத்த நண்பர்களோ உன்னை உயர்வாக நினைக்கிறதுனால உனக்கு என்ன கிடைக்காது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தால் மாத்திரமே அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைவாய் கிடைக்கும் என்பதை ஒரு நாள் நீ மறந்து போய்விடாதே. ஆகவே பொய் பேசாதபடி உண்மையை பேசுங்கள், உண்மையாயிருங்கள், வாசியுங்கள். ஒரு சில வசனத்திலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இருந்து 23ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன்னை அநேகத்தின் மேல அதிகாரி. பாருங்க, அழகா சொல்றார் பாருங்க. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, எஜமான் சொல்லுகிறான் வேலைக்காரனை பார்த்து, நான் உன்னுடைய கையில ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு போனேன், அந்த சின்ன பொறுப்புல நீ உண்மையா இருந்தா பார்த்துக்க, அதனால உன்னை நான் அதிகாரியாக மாற்றுகிறேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தொழில் வேலைகளிலே, உலக சூழ்நிலைகளிலே நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும். ஒரு சின்ன காரியத்துல நீ உண்மையா இருந்தா போதும், ஆண்டவர் உன்னை அநேகத்துல உங்களை அதிகாரியாக வைப்பார், அநேக காரியத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு சில வேளைகள்ல ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தங்கல்ல, ஏன் நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் மாறல, நம்ம பிள்ளைகள் ஏன் ஆசீர்வாதத்தோடு இருக்கிறார்? இன்னைக்கு பாருங்க, உலகத்துல இருக்கிற ஆண்டவரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு ஹை போஸ்ட்ல வேலைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? சாதாரண ஒரு வேலை செய்து, சாதாரண ஒரு அலுவலகத்தில் வேலை செய்துக்கிட்டு, ஒரு உயர்வு இல்லாம, ஒரு மேன்மை இல்லாம, சண்டை, பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இல்லை, பிரிவினை உண்டாக்கக்கூடிய சூழ்நிலைகள், கஷ்டம், என்னைக்கு கடன் வாங்கியே சாப்பிட்டுட்டு இருக்கிற வாழ்க்கை. ஏன் ஏன் உண்மை இல்லை. அதுதான் மொத்த சாராம்சம். ஆனா கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியானவள் புருஷனுக்கு உண்மையாரு. புருஷனத்துல எல்லாவற்றையும் உண்மையா சொல்லு, மறைக்காத. ஒருவேளை தப்பு பண்ணாலும் உள்ளதை சொல்லு, 2 திட்டுவார், ஓகே, முடிஞ்சு போகும். புருஷனும் அதே போல உண்மையாய் மனைவிக்கு உண்மையாயிரு. வேலைக்கு வேணும், உன் சம்பளம் என்னன்னு உன் மனைவிக்கு சொல்லு, அதுதான் உண்மை. எனக்கு இவ்வளவு சம்பளம் அது சொல்லி உண்மையை சொல்லு. சில சம்பளத்தை மறைப்பாங்க, உண்மையாய் சொல்லு. உன் பிள்ளையிடத்துல உண்மையாய் பேசு, பிள்ளைகள் பெற்றோரிடத்துல உண்மையா பேசுங்க, விசுவாசிகள் போதர் இடத்துல உண்மையா பேசுங்க. உண்மையை ஆண்டவர், நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தால் உன்னை அநேகத்துல கர்த்தர் உன்னை அதிகாரியாக வைப்பாராம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மை. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அதுல என் மோசேயை குறித்து நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவன், எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து வனாந்தரத்திலே நடத்தினவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், அதிகாரமுடையவனாக இருந்தான் மோசே. அவன் சொல்றாரு, என் உங்க வீட்டுல எங்கும் அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். பாத்தீங்களா? அந்த மோசே கொஞ்சத்துல உண்மையா இருந்ததுனாலதான் அவனை கர்த்தர் உயர்ந்த இடத்துல கடைசியில நெபோ மலைக்கு கொண்டு போனார். அங்கே கொண்டு போய் அவனுக்கு தரிசனமாகி அங்கே அவன் மரித்தான். கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணார். எவ்வளவு ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. காரணம், அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியத்தை உண்மையா செய்தான், உண்மையா நடந்தான், உண்மையாய் பேசினான். எபிரேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது,
வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாயிருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மேன்மைக்கு பாத்திரராயிருக்கிறார். இவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எவ்வளவு மேன்மைக்குரிய பாத்திரராக இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும். அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்துட்டு உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார் என்றால் இந்த இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருந்தார். பிதாவானவர் எதற்காக இந்த உலகத்தில் இயேசுவை அனுப்பினாரோ அனுப்பின அந்த காரியத்தில் இயேசு உண்மை உள்ளவராக இருந்தார். எங்க இயேசு தான் நமக்கு மாதிரிங்க. இயேசுவை ஒரு மாதிரியா வைத்து நம்ம வாழ்க்கை நடத்துவோம். அவர் எப்படி பேசினார், அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய சுபாவங்கள் என்ன, அவருடைய கிரியைகள் என்ன என்பதை பார்த்து நம்ம நடப்போம். அடுத்தவனை பார்த்து வாழணும் ஆசைப்படாதுங்க. அடுத்தவனை பார்த்து ஜீவிக்கணும்னு ஆசைப்படாதுங்க. அடுத்தவங்க ஊழியத்தை பார்த்து நம்ம ஊழியத்தை அப்படி பண்ணணும் ஆசைப்படாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை, அந்த கிருபையின்படி அவரவர் ஊழியங்களை செய்யும் போதுதான் அதிலே உண்மை வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, நீ கொஞ்சத்துல உண்மையாரு. மோசே உண்மை உள்ளவனாயிருந்தான். இப்ப இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது அவரும் உண்மை உள்ளவனா. இப்படி உண்மை உள்ளவர்களா இருக்கும் போதுதான் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளே, நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாக இருப்போமானால் பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, தேவனுக்கு பிரியமானவன் அல்லது தேவனுக்கு பிரியமானவைகள் என்ன? முதல் சொன்னேன், உண்மையாய் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். இரண்டாவது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்ப இரண்டாவது, அவருக்கு பிரியமானது என்னது? செம்மையானவருடைய ஜெபம். தீமையானவருடைய ஜெபம் அல்ல, துன்மார்க்கனுடைய ஜெபம் அல்ல, பாவிகளுடைய ஜெபம் அல்ல, பரியாசக்காரருடைய ஜெபம் அல்ல, குறை சொல்லுகிறவருடைய ஜெபம் அல்ல, குற்றம் சாட்டுகிறவருடைய ஜெபம் அல்ல, எப்பொழுதும் அடுத்தவர்களையே பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான் அவனுடைய ஜெபம் அல்ல. அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய ஜெபம். தன்னுடைய வாழ்க்கையை செம்மையாய் நடத்தி கொண்டிருக்கிற, உண்மையாய் நேர்மையான பாதையில நடத்தி கொண்டிருக்கிறவர்கள். அவனால் எந்த பிரச்சனை யாருக்கும் கிடையாது. அவனால் யாருக்கு எந்த குறைவு, அவன் யார்ட்டையும் குறை சொல்ல மாட்டான். அவன் ஆண்டவருக்கு முன்பதாக செம்மையாக நேர்மையாக நடந்தார். அவனுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். அப்போ ஜெபிக்கிற மனிதன் ஆண்டவருக்கு பிரியம். விசுவாச பிள்ளைகளே, இந்த லாக்டவுன் நாட்களிலே எவ்வளவோ நேரங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு சந்தர்ப்பங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ மணி நேரங்கள் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்து போன மணி நேரங்கள் எல்லாம் நமக்கு இனி திரும்ப கிடைப்பதில்லை. கிடைத்திருக்கிற அந்த மணி நேரங்களிலே நாம் எவ்வளவு ஆண்டவருடைய முகத்தை நாம் தரிசித்திருக்கிறோம் என்பதை பாருங்கள். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அளவு கடந்து இந்த நாட்களிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். வேலைகள் இருக்கலாம், தொழில்கள் இருக்கலாம், பல பொறுப்புகள் இருக்கலாம், பல இடங்களுக்கு சென்றவர்களா இருக்கலாம். ஆனா இந்த குறிப்பிட்ட நாட்களில் எங்கும் போக முடியாம வீட்டுக்குள்ளே நம்ம அடங்கி இருந்தோமே, அந்த நாளில நாம் என்ன செய்தோம்?
தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து இருக்கிறோமா? தேவனுடைய சமூகத்தை தேடினோமா? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தும், உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும், நீர் விரும்புகிற வாழ்க்கை நான் வாழ வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் இருந்தோமா? ஜெபிக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். எனக்கு பிரியமான தானியேலே அப்படின்னு சொன்னான். அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஜெபித்து தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறார். ஜெபித்து வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டவனாய். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கிறோம்? எத்தனை பேருக்கு தனி ஜெபங்கள் இருக்கிறது? தனித்திருந்த ஆண்டவரிடத்தில் எத்தனை பேர் மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நண்பர்கள் வந்துவிட்டால், உறவினர்கள் வந்துவிட்டால் எவ்வளவோ மணி நேரம் உட்கார்ந்து ஊர் கதை, உலக கதை, எல்லா கதையும் பேசி 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 இருக்கிற கிருபையை இழந்து போகிறோமே. தலையில பாரத்தை தான் சுமந்து கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் எத்தனை பேர் நீ முழங்கால் போட்டு அப்பான்னு கூப்பிட்டாலே எங்க அப்பா பிரியப்படுகிறார், பிரியமானவனே, பிரியமானவளை என்று சொல்லி என்னை கூப்பிடுகிறார். அவருக்கு பிரியம் அதுதான். உலக பிரகாரம் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை நேசிக்கிறார் என்றால் அந்த பிள்ளை கேட்காமலே அவனுக்கு தேவையானவைகளை வாங்கி கொடுப்பான் என்பது உண்மையானால் நம்முடைய பரலோக தகப்பன், நீங்களும் நானும் இன்றைக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற அந்த தகப்பன், இன்றைக்கு உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற அந்த தகப்பன், நீங்கள் அவருக்கு பிரியமாக ஜெபம் பண்ணி அவரோடு கூட உண்மையாய் நீங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பீங்கன்னா இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். சாலோமோனுக்கு ஆண்டவர் ராத்திரியிலே தரிசனமாகி நீ விரும்புறது என்னிடத்தில் கேள் என்று சொன்ன பொழுது அவன் கேட்கறது பெரிய ஐஸ்வர்யத்தை கேட்கல. இன்னைக்கு நம்ம என்ன, ஆண்டவரே எனக்கு அவ்வளவு சொத்து தாரு, அவ்வளவு பணம் தாரு, அது அப்படி எனக்கு பெரிய வீடை தாரு, அவ்வளவு வசதியான அதை கார் தாரு, அதை தான் கேட்டுட்டு இருப்பீங்க. நம்ம புத்தி எல்லாம் பூமிக்குரிய புத்தியா தான் இருக்குது. ஆனால் அன்னைக்கு சாலமோன், ஆண்டவரே நான் போக்குவரத்து அறியாத ஒரு சிறுவனாக இருக்கிறேன், இத்தனை ஜனங்களை நான் நடத்துவதற்கு எனக்கு ஒரு ஞானத்தை தாரும் என்று கேட்டார். வேதம் சொல்லுகிறது அது கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்றதாக இருந்தது. கர்த்தருடைய பார்வைக்கு அது ஏற்றதாக இருந்ததுனால ஆண்டவர் அவன் கேட்ட ஞானத்தை கொடுத்தார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் அதற்கு முந்தினதும் இல்லை, பிந்தினருக்கு யாருக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கல. ஞானத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையோ என் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கேளாத ஐஸ்வர்யம். 4ஆம் புத்தகத்துல அந்த ஐஸ்வர்யத்தினுடைய ஒரு பகுதியை நாம் பார்க்க முடிகிறது. என்ன பார்க்க முடியுதுன்னா, அதுல ஒரு நாள் சாலோமோனுக்கு செல்லும் செலவு அப்படின்னு சொல்லி கணக்கு சொல்லப்பட்டிருக்கிற. ஒரு நாளைக்கு சாலோமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு, அந்த கணக்கை அங்க சொல்றார். அவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ மரக்கால் மெல்லிய மாவு. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவனுடைய ஐஸ்வர்யத்தை பாருங்க. ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருந்து. நாள் ஒன்றுக்கு சாலோமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 30 மரக்கால் மெல்லிய மாவு 60 மரக்கால் மாவும் 60 மரக்கால் மாவு கலைமான்கள் வெளிமான்கள் வரையாடுகள் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடு மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளும். இவ்வளவும் இன்னைக்கு ஆண்டவர் விசுவாச பிள்ளைகளை உங்க கையில கொடுத்திருப்பான்னா இன்னைக்கு இயேசு யாருன்னு நீ நான் கேட்பேன். கொஞ்சம் இருந்துமே சபைக்கு வர்றதில்லை. சபை திறந்திருக்கிற காலங்களிலே கொஞ்சம் இருந்தாலே, பாஸ்டர் எனக்கு ஒரே வேலை, ஆடு மேய்க்க போயிட்டேன், மாடு மேய்க்க போயிட்டேன், பன்னி மேய்க்க போயிட்டேன், எனக்கு கடுமையான வேலை, அதனாலதான் வர முடியல, இப்படியே சாக்கு போக்கு. இவ்வளவு சாலமனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தா நீங்களும் நானும் இன்றைக்கு இயேசுநாதரையே மறந்துடுவோம். பாருங்க, தேவனுக்கு பிரியமா கேட்டது தேவனுக்கு பிரியமாக இருந்தது.
ஆகவேதான் ஆண்டவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கேளாத மேன்மை கொடுத்தார். அப்போ ஜெபிக்கணும், தனித்து ஜெபிக்கணும், குடும்பமா உட்கார்ந்து ஜெபிக்கணும், சபையாய் விசுவாசிகளாய் கூடி உட்கார்ந்து ஜெபிக்கணும். இன்னைக்கு அந்த ஜெபங்கள் எல்லாம் இன்னைக்கு சில இடங்களில் இப்போ லாக்டவுன் நாட்கள்ல இன்னைக்கு ஆன்லைன் மூலம் இன்னைக்கு ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கால் போட்டு ஒருத்தருக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு இன்னைக்கு ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்த லாக்டவுன் நாட்கள்ல நடந்ததான அந்த ஜெபங்களும் அந்த உபவாசங்களும் அழுகையும் புலம்பலும் சபைகள் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் அப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் இன்றைக்கு இந்த சூழலில் வேற மகிமையான ஒரு சூழலையை கர்த்தர் சபைக்குள்ள வைத்திருப்பார். உங்களுக்கும் எனக்கு வைத்திருப்பார். இத்தனை நெருக்கங்களும் கஷ்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்காது. ஜெபிக்க தவறிவிட்டார்கள். ஜெபத்தை விடாதுங்க, முழங்கால விடாதுங்க. தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை, பர்சனல் பிரேயர் நம்ம உள்ளான மனிதனுடைய சுபாவத்தை மாற்றும். குடும்பமாக உட்கார்ந்து காலையிலே சாயங்காலம் ஜெபிக்கும் போது குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சபையாய் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது அநேக கட்டுகள் உடைக்கப்படும், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். ஜெபமே வாழ்க்கையில் ஜெயம். இயேசு ஜெபத்தை நமக்கு மாதிரியாக கற்று வைத்திருக்கிறார், கற்று கொடுத்திருக்கிறார். அவரும் அதை செய்தார். அவர் ராமுழுவதும் ஜெபித்தார், பகல் முழுவதும் வேலை செய்தார். நம்ம ராமுழுவதும் ஒரு முழுகிற ஜெபத்துல விடிய காலம் 2-3 மணி நேரம் இருந்தாச்சுன்னா பகல் முழுவதும் வீட்டுல தூக்கமா தான் இருக்கும். ஏசு அப்படி அல்ல. ஜெபிக்க நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிகமாய் ஆண்டவரிடத்துல ஜெபிங்க, முழங்கால நில்லுங்க. சமயம் கிடைக்கும் போது மற்றபடி துதித்து கொண்டே இருங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லார், எனக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானவள் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை, அந்த ஸ்லாக்கியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருக்கு பிரியமான அனுபவத்தோடு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவனாய் பிரியமானவளாய் வாழ்வதற்கு நாம் கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நிச்சயமாய் முதலாவது சொன்னேன், உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியம். அவர் அதை எதிர்பார்க்கிறார். செம்மையாய் உடைய ஜெபம் அவருக்கு பிரியம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை நாம் வாசித்து பார்க்கும்போது முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது பயபக்தியாய் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 6:1. எபேசியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். கீழ்ப்படியணும், பயபக்தியோடு கீழ்ப்படியணும். இன்னைக்கு கீழ்ப்படிதல் அற்று போச்சு. பிள்ளைகளுக்கு பாருங்க, கீழ்ப்படிதலே கிடையாது. பெற்றோருக்கு கீழ்ப்படிகிற சுபாவமே இல்லை. கீழ்ப்படிதல் அற்று போய்விட்டது. கீழ்ப்படியும் போது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாரே, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதல் இன்னைக்கு அநேகருக்கு எட்டிக்காய் கசப்பு போல. வேற எதையும் சொல்லுங்க, இதை மட்டும் சொல்லிடாதுங்க. ஜெபிக்க சொல்லிடாதுங்க, பைபிள் வாசிக்க சொல்லிடாதுங்க, கோயிலுக்கு போட்டு சொல்லிடாதுங்க, முழங்கால நில்லுன்னு சொல்லிடாதுங்க. கோபம், கீழ்ப்படிய மனம் இல்லை. பெரியவர்களுக்கு அப்படித்தான், கீழ்ப்படிய மனம் இல்லை. ஆனால் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான், கீழ்ப்படியவர்களை பார்த்து ஆண்டவர் பிரியப்படுகிறார். நீ கீழ்ப்படியும் போது அவருக்கு நீ பிரியமானவனாய் பிரியமானவளாய் மாறுகிறாய். வேதத்தில் அழகாய் 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை பார்க்கிறோம்.
அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும், சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். கீழ்ப்படிதல் தான் உத்தமம். இன்னைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறீர்களா? ஐயா, மனுஷனுக்கு பயந்து வாழாத, கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் சொன்னபடி செய்தார்கள். தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. சாதா தண்ணீர் திராட்சரசமா மாறினது. அவர் சொன்னாரு, உன் தகப்பனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து, அருமையான மகனே மகளே, இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்க தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. வாக்குத்தத்தம் வரும் உனக்கு, இரண்டாவது ஆசீர்வாதம் உனக்கு இரண்டாவது வரும். நீ கீழ்ப்படியாம உனக்கு 1000 வாக்குத்தத்த பிரசங்கத்தை கேட்டாலும், 1000 வாக்குத்தத்தத்தை நீ சொன்னாலும், 10,000 சோத்திர பலி சொன்னாலும் அது உனக்கு கிடைக்காது, உனக்கு நன்மை வராது. நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. சோத்திர பலியே சொல்லிக்கிட்டு நல்லது. சிகரெட் அடிச்சுக்கோ, பீடி அடிச்சுக்கோ, கஞ்சா அடிச்சுக்கோ, தொழில கள்ளத்தனம் பண்ணு, அடுத்தவனுக்குடைய பொருளை வஞ்சி தேடு, இதெல்லாம் பண்ணிக்கோ. கேட்க மாட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது அங்கே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அங்கே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், அங்கே கர்த்தர் உன்னை மேன்மையான அனுபவத்துக்கு நான் நடத்துவார். கீழ்ப்படியவர்களுக்கு தான் தந்தருடைய பரிசுத்த ஆவியானவர். கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியுடைய நிறைவை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ முடியும். கீழ்ப்படிய உன்னுடைய இந்த ஆராதனையில் உன்னை ஒப்புக் கொடுக்க முடியுமா? ஆண்டவருக்கு பிரியமானவனாய், பிரியமானவளாக, ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு சகோதரனாய், சகோதரியா, ஆண்டவர் உன்னை பார்த்து இவன் பிரியமானவன், பிரியமானவள் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திலே கர்த்தனை நடத்தும்படி உன்னை ஒப்புக்கொடு. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீ தொடர்ந்து போதித்தருளும். செவ்வையான வழியில எங்களை நடத்தியருளும். நித்திய ராஜ்யத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்தருளும். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய், எல்லா நிலைகளிலும் காணப்படவர்களுக்கு நீ உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த பூமியிலே வாழ்கிற பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள் என்ற அங்கீகாரத்தோடு வாழ அவளுக்கு அனுக்கிரகம் செய். ஆவியானவர் தொடர்ந்து பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்தும். சிறு பிள்ளைகள், வாலிபர், பெரியோர், முதியோர் எல்லார் மேலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். இந்த நாட்கள் இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றுக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொண்டு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். மனதார பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், கிருபையும், சமாதானம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையும் சதா காலங்கள் தங்கியிருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் உங்களை பிரகாசமாய் நடத்துவார். God bless you.